புண்ணிய தீர்த்தம். புண்ணிய தீர்த்தங்களில் அந்நீரை தலையில் தெளித்துக் கொண்டு பிறகே கை கால்களை அலம்பவோ நீராடவோ வேண்டும். ராகுகேது பெயர்ச்சி இன்று பகல் 11:18 சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் ராகுவும், ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். வாகுசே கிழக்கே சுமார் 6 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்தருளியுள்ள திருத்தலம்
பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ ராகு பகவான் தமது இரு தேவியருடன் தனது பாதையில் சந்திரன் பூமியை இரு இடங்களில் சந்திக்கின்றது. சந்திரன் மேல் நோக்கிச் செல்லும் போது பூமியின் கதியில் குறுக்கிடும் இடம் ராகு எனவும், சந்திரன் கேதுவும் நிழல் கிரகங்களாகும். இவை இரண்டும் பூமிக்கு மேலும் சூரியரையும் பலம் இழக்கும்படியாகவும் ஒளி குன்றும்படியாகவும் கட்டுப்படுத்தும் ஆற்றல்
மன்னனுக்கு ஒப்பாகவும் வாழ்வர் என்று ஒரு பாடல் தன் கருத்தை தெரிவிக்கின்றது. ஜாதக பாரிஜாதம் எனும் நூல் 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு அமைந்திருந்தால் ராஜயோகம் கிட்டும் என்று மாருது யோகம் கூறும். ராகு கேது இயல்பினை தாண்டவ மாலை என்னும் ஜோதிட நூல் அழகாக எடுத்துரைக்கின்றது. எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் அவர்களுடைய சுப அசுப பலன்களை மிகச் சரியாக ராகு கேது தருவர் என்று பாடலின் பொருள் தெரிவிக்கின்றது. ஒருவர் ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல வேலைக்காரர்கள், ஆட்சி மற்றும் செல்வாக்கு ஆகியன அமையும். ஆங்கிலம், உருது போன்ற அந்நிய மொழிகளில் தேர்ச்சி பெறுவதற்கும் காரணமாகின்றார் ராகு. மருந்து, ரசாயனம், நூதன தொழில், நுட்பக் கருவிகள் போன்றவற்றிற்கும் அவ்வப்போது மாறி வரும் நவ நாகரீகத்துக்கும் ராகுவுடன் இணைந்த சுக்கிரனே காரணமாகின்றார். அனுகூல ராகு கீழான ஒருவனையும் சக்கரவர்த்தியாக்கி விடுவார் என்று பூர்வ பராச்சரியம் எனும் ஜோதிட நூல் கூறுகின்றது. மந்திரஜாலம், இந்திரஜாலம், கண்கட்டி வித்தை போன்ற வித்தைகளும் ராகுவின் அனுக்கிரகத்தினாலேயே அமைகின்றது. ராகு தோஷமுடையவராய் ஒருவர் இருந்துவிட்டால் அவருக்கு அசுப பலன்கள் அமைகின்றன. தோஷமுடைய கிரகங்களால் அமையும் பலன்களை கூறும் பூர்வ பராச்சரியம் சூரியனை விட செவ்வாயும், செவ்வாயை விட சனியும், சனியை விட ராகுவும் மாந்தியும் மிகவும் கொடூரமானவர்கள். ஒருவரது ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் திருமணம் மங்கள ராகுவாக அருள்பாலித் தருளுகின்றார். தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு ராகு பகவான் அனைத்து நலன்களையும் அருளி வருவதை பிரத்யட்சமாக பக்தர்கள் உணர்ந்துள்ளனர். இத்திருக்கோயிலில் நாள்தோறும் பக்தர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்து பிரார்த்தித்து
பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் ராகுவின் திருமேனியில் 51 அடி நீளமுள்ள நாகம் ஒன்று தனது சட்டையினை உரித்து மாலையாக அணிவித்ததாக அந்த காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டதோடு அதன் மூலம் அரவு வடிவில் விளங்கி அன்பர்களுக்கு அனுக்கிரகம் புரிந்து வருகிறார் ஸ்ரீ ராகு பகவான் என்பதனை உறுதிப்படுத்த முடிகின்றது. இந்த நிகழ்ச்சியை அடுத்து அப்பாம்பு சட்டையை பெரிய கண்ணாடி பேழைக்குள் வைத்து பக்தர்கள் வழிபடுவதற்கு திருக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. அருள்மிகு நாகநாத பெருமான் ராகுவைக் கொண்டு அடியவர்கள் அல்லல்களை அகற்றி அற்புதமாக அருள்பாலித்தருளுகின்றார். அருள்மிகு ராகு பகவானையும் இத்திருத்தல திருக்கோயிலில் தனிக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகிய முத்தேவியரின் சமஷ்டி தெய்வம் அருள்மிகு கிரி குஜாம்பிகை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ நாகநாத பெருமானையும் வழிபட்டு வேறு தலங்களில் ஸ்ரீ ராகு பகவானின் சிறப்பு தலமாக அமைந்தருளியுள்ளது.